நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நம்ம ஊரை பக்கம் ஒரு சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற கதையாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது இது எதற்காக சொல்லுவாங்க அப்படின்னா, ஊரறிஞ்ச உண்மை, அந்த உண்மை நீ அசால்ட்டாக சோத்தில் மறைக்கிற மாதிரி மறைக்கிறியே, இதெல்லாம் மறைபடுமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்புவதற்காக தான் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற கதையாக இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த பழமொழி சொல்லுவாங்க. இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி தான் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனம் அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாபெரும் உண்மையை அசால்ட்டாக மறைச்சிருக்கானுங்க. தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக ஊரறிஞ்ச உண்மையை தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக மறைச்சிருக்கானுங்க. அதுவும் யாருக்கு எதிராக மறைச்சிருக்கானுங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக மறைச்சிருக்கானுங்க. அந்த கட்சி மேலே அவதூறை பரப்புவதற்காக முழு பூசணிக்காவை ஊரறிஞ்ச உண்மையை சோத்துல மறைக்கிற மாதிரி தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக மறைச்சிருக்கானுங்க. ஸோ அந்த பத்திரிகை நிறுவனம் எந்த நிறுவனம்? அந்த பத்திரிகை நிறுவனம் சொல்ல மறந்த செய்திகள் என்ன, அதை நாம சொல்லுவோம். அந்த பத்திரிகை நிறுவனம் சொல்ல மறந்த செய்தி என்ன, இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, சேலம் தீவட்டிப்பட்டி கலவரம் எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாபெரும் கலவரம். பட்டியலின மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டாங்க. காவல்துறை தங்களுடைய அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. யார் மேலே? பட்டியலின மக்கள் மேலே அடக்குமுறையில் கட்டவிழ்த்து விட்டாங்க. சரியா? ஸோ இது சம்பந்தமாக தான் குமுதம் ரிப்போர்ட்டர் ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகை என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கானுங்க. அந்த ஆர்டிக்கலுடைய டைட்டில் என்ன போட்டிருக்கானுங்கன்னா, ஆளுங்கட்சி அப்செட்டு, திருமாவளவன் ஆப்சென்ட்டு. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும் விதமாக ஆளுங்கட்சி அப்செட்டு, திருமாவளவன் ஆப்சென்ட்டு, வெறி விழாவாக மாறிய தீவட்டிப்பட்டி திருவிழா. அது என்னமோ உண்மைதான். அந்த திருவிழாவே ஒரு வெறி பிடிச்ச விழா மாதிரி தான் மாறி போச்சு. ஜாதி வரி பிடிச்ச திருவிழா மாறி போச்சு. சரியா? ஸோ ஆளுங்கட்சி அப்செட்டு, திருமாவளவன் ஆப்சென்ட். ஸோ திருமாவளவன் ஆப்சென்ட் என்று சொல்லுவதன் மூலமாக இந்த பட்டியலின மக்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சித்தரிப்பதற்காக என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கான். ஏண்டா, ஊரறிஞ்ச உண்மை, விடுதலை சிறுத்தை கட்சி தான் சேலத்து பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக களத்து நின்றுச்சு. சேலம் தீவட்டிப்பட்டி சம்பந்தமாக விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் ஆதரவாக களத்து நின்றுச்சு. மற்ற எல்லா கட்சிகளையும் வாக்கு அரசியலை பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு திசையில் போயிட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் வாக்கு அரசியலை மையப்படுத்தி இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்றுச்சு. இது ஊரறிஞ்ச உண்மை. அதான் சொல்கிறேன், முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி எதுவுமே பண்ணலை, விடுதலை சிறுத்தை கட்சி ஆப்சென்ட் அப்படின்ற மாதிரி மையப்படுத்தி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இது கேவலமான ஜேர்னலிசம். கேவலமான ஜேர்னலிசம். ஏன்னா ஊரறிஞ்ச உண்மையை எப்படி அவங்களால மறைக்க முடியுது? முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்காம எப்படி மறைக்க முடியுது? ஊருக்கே தெரியும். விடுதலை சிறுத்தை களத்துக்கு போனாங்க, அந்த பீஸ் கமிட்டிக்கு போனாங்க, அதுக்கு பின்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஊரறிஞ்ச உண்மை. 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ரவிக்குமாருடைய தலைமையில் வன்னியரசு அவர்கள், இதர பின்ன கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே சேலத்துக்கு போய் அந்த இடத்துல மாபெரும் கண்டன போராட்டங்கள் பண்ணாங்க. அந்நியரசு அவர்கள் கூட கடுமையான பேச்சுக்கள்லாம் பேசினார். காவல்துறைக்கு எதிராக பேசினார். காவல்துறை நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த கலவரத்தை ஈஸியாக கட்டுப்படுத்தியிருக்கலாம். ஆனால் காவல்துறை கட்டுப்படுத்தவில்லை. அந்த அந்த பகுதியினுடைய காவல்துறை கபிலன் என்று சொல்லப்படுகிற நபர் தான் இதுக்கு முதற் காரணம். அவர் நினைச்சிருந்தா கலவரத்தை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு எதிராக மாபெரும் தன்னுடைய குரலில் பதிவு பண்ணாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். எல்லா ஊடகங்களும் பார்த்துச்சுல, உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ இது இவ்வளோ பெரிய அவதூறுகள், இது எவ்வளோ பெரிய அவதூறுகள். முழு பூசணிக்காவை சோத்திர மறைக்கிற மாதிரி தான் இருக்குது. மாபெரும் உண்மை, ஊரறிஞ்ச உண்மையை அசால்ட் அவனுடைய பேனாவின் முனையின் மூலமாக மறைக்கிற அப்படின்னா இது கேவலமான ஜேர்னலிசம். உண்மையான ஜேர்னலிசம்னா தெரியுமா? உன்னுடைய புத்தகத்தில் நீ எழுதின ஆர்டிக்கல்ல இந்த சேலத்தில் இருக்க மாரியம்மன் கோவில் ஒரு HRNC கோவில் எழுத முடியுமா? இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்ட இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில் அப்படின்ற மாதிரி எழுதி உண்மையை வெளிக்கொண்டு வா. பட்டியல மக்கள் பிரச்சனை பண்ணி உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பொது புத்தி நிலவுது. அந்த பொது புத்தியை நீ ஓட இல்லடா, பட்டியல மக்கள் பிரச்சனை பண்ணி உள்ள போல, அந்த மக்களுக்கும் கோவிலுக்குள்ள போவதற்கு உரிமை இருக்குது. ஏன்னா இது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பட்ட ஒரு கோவில். 1957 வெங்கடரமண ராவ் என்று சொல்லப்படுகின்ற நீதிபதியினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியின் மூலமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்து அறநிலையத்துறை என்று சொல்லப்படுகின்ற சட்டம். அந்த இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோவில் தான் இந்த சேலம் மாரியம்மன் கோவில். அதனால யாரு வேணாலும் உள்ள போகலாம், எல்லாம் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி உண்மையான ஜேர்னலிசம் எழுது. அப்படிதானே எழுதணும். அதான ஜேர்னலிசம், உண்மையான ஜேர்னலிசம். சட்டங்கள் தெரியாதா, படிக்கலையா? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய உண்மையை நீங்கள் மறைச்சு ஆர்டிக்கல் எழுதுறீங்க. இது தப்பு இல்லையா? இது தப்பு இல்லையா?
ஒரு பீஸ் கமிட்டிக்கு போனப்ப அங்கே பீஸ் கமிட்டி நடக்குது. பீஸ் கமிட்டி நடந்து முடிந்ததற்கு பின்பாக வன்னிய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகள், நான் ஒட்டுமொத்தமாக அவங்களாம் சொல்லலை, வன்னிய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகள், சனாதனத்திற்கு அடிமையாகி போன ஜாதி வரிகள், அவங்க கல்லை விட்டு ஃபர்ஸ்ட் எறிகிறாங்க. யாரு? பட்டியலின மக்கள் மேலே கல்லை விட்டு எறிகிறாங்க. அதுக்கு பின்பாக காவல்துறை உள்ளபடி என்ன பண்ணியிருக்கணும்? பீஸ் கமிட்டியிலிருந்து மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் பாதுகாப்பு கொடுக்காம அவங்க கல்லை விட்டு உடனே பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய ஏரியாக்குள்ளேயே போய் உள்ள பூந்து என்ன பண்ணுறாங்க? கலவரத்தை மேற்கொள்றாங்க. அவங்க தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, காவல்துறை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை உள்ள வெளியே கொண்டு வா, அதான உண்மையான ஜேர்னலிசம். அதை விட்டுட்டு விடுதலை சிறுத்தை கட்சி ஸ்பாட்டுக்கே போல அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிற அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான இழிவான செயல். சேலம் மாரியம்மன் கோவிலில் கடந்த திருவிழா அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு பாடல் வந்து போட்டிருக்காங்க. எல்லா சமுதாயமும் அந்த கோவில் வந்து கும்பிட்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு வேண்டப்பட்ட பாடலை போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த பகுதியில் வாழ்கின்ற பட்டியலின மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ ஒரு பாட்டு போடுறல, நானும் எனக்கு தேவையான ஒரு விஜயகாந்த் பாட்டு போடுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து மோதல்கள் ஆரம்பிக்குது. அப்போ நீ ஒரு பாட்டு போடுறப்ப அவனும் பாட்டு போடுவான், அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுது. பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய குடியிருப்பு உள்ள காவல்துறை உள்ள புகுந்து லத்தியால கண்ணில் படுற எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலர் என்ன பண்ணுறாங்க? காவல்துறையினர் லத்தியை பிடிச்சி நீங்கள் செய்கிறது அராஜகத்தினுடைய உச்சங்கள் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறாங்க. யார்? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். இதை நான் சொல்லலை, எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தன்னுடைய பதிவில் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி ஸ்பாட்டுக்கு போனாங்க. அவங்க தான் அந்த கலவரத்துக்கே முன்னாடி நின்று தடுத்து நின்றாங்க. தன்னுடைய முன் களப்பணியாளர் முன்னாடி நின்றாங்க. காவல்துறைக்கு எதிராக போராட்டங்கள் செஞ்சாங்க. அப்படின்ற மாதிரி உங்களால் பதிவு பண்ண முடியுமா? பதிவு பண்ணு, அதான் உண்மையான ஜேர்னலிசம். அதை விடுத்துட்டு ஒரு பொது புத்தியை விதைக்கும் விதமாக திருமாவளவன் ஆப்சண்ட்டு, விடுதலை சிறுத்தை கட்சி ஆப்சண்ட்டு, அவங்க எதுவுமே அந்த பட்டியல் மக்கள் பண்ணவே இல்லை அப்படின்னா நீ யாருக்கு கைக்கூலியாக வேலை பார்த்துக்கிருக்க? இதான் உண்மையான ஜேர்னலிசமா? அப்போ உங்களுடைய பேனாவின் முனையின் மூலமாக ஒரு மாபெரும் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் பூசணிக்காவை, முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கும் விதமாக நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்கீங்க. தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி அந்த ஆர்டிக்கலுடைய முகப்பு பக்கத்தில் என்ன போட்டிருக்கீங்க? வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. தீவட்டிப்பட்டியில் பட்டியலின மக்கள் தனியாக நிற்கிறாங்க. அவங்க வந்து தீவட்டிப்பட்டியில் பட்டியலின மக்கள் வந்து தனியாக நிற்கிறாங்களாமா, அவங்க ஒரு புறம் நிற்கிறாங்களாமா. அதே மாதிரி இதர பின்ன ஜாதிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து ஓரணியில் தனியாக நிற்கிறாங்களாமா. ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பட்டியலின மக்களுக்கு எதிராக நிறுத்துவதற்காக இந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதுறான், இந்த மாதிரி எழுத்துக்கள் எழுதுறான். ரொம்ப தப்பு இதெல்லாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறீங்க? ஒரு பொது புத்தியை வதைக்கிறீங்க. தலித்து ஃபுல்லாக தனி, பட்டியலின மக்கள் ஃபுல்லாக தனி, இதர பின்ன ஜாதிகள் ஃபுல்லாக தனி, இதர பின்ன ஜாதிகளாம் ஓரணியில் இருங்க, பட்டியலின மக்கள்லாம் தனியாக நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்களாவே திட்டமிட்டு என்ன பண்ணுறீங்க? ஒரு பிரிவினைவாதத்தை மேற்கொள்வதற்காக அந்த மாதிரி வதைக்கிறீங்க. உள்ளபடியே அங்கே அப்படி கிடையாது. பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இதர பின்ன சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த இடத்துல களத்தில் நிற்கிறாங்க. அவங்க ரைட்ஸ் பேசுகிறாங்க. அவங்களே பகுத்தறிவாதிகள் இருப்பாங்களே, இதர பின்ன சமுதாயத்தில் இருக்கிறவங்களே படித்த நபர்கள் இருப்பாங்களே, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தெரிந்த நபர்கள் இருப்பாங்களே. இந்த கோவில் வந்து இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு இந்து அறநிலைத்துறை கோவில், இதில் யாரும் உள்ள போகலாம், யாருன்னா வரல, வெளியே வரலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. பிற சமுதாயத்தில் இருக்கிற படித்த நபர்களும் தெரிஞ்சிருக்கும்ல. ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்த போதிலும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திட்டமிட்டு பட்டியலின மக்கள் தனியாக நிற்கிறாங்க, இதர பின்ன ஜாதிகளும் தனியாக நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு இந்த எழுத்துக்களில் எழுதுறீங்க. மிக தப்பு, மிக தப்பு. 2011 ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணார்? தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக மேற்கொண்டார். ஸோ அந்த மாதிரி அவருடைய செயல் திட்டத்துக்கு வந்து செயல் வடிவம் கொடுக்கும் விதமாக குமுதம் ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். இது கிடையாது ஜேர்னலிசம் என்பது வந்து, இது கிடையாது, இது கிடையாது. உள்ளபடியே அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறவங்க யாருன்றதை பார்த்து எழுதுங்க. தன்னை முன்களப்பணியாளராக முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். லத்தி வரும், கல் வரும், என்ன வேணா வரும் அப்படிலாம் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் தன்னை முன்களப்பணியாளராக முன்னாடி நின்று போராட்டங்கள் செஞ்சுருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். அவங்களுடைய போராட்டத்தையே ஒழிக்கும் விதமாக, மறைக்கும் விதமாக, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி, திருமாவளவன் வரவே இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சி வரல அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஆதரவாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க? சனாதனத்தினுடைய கைக்கூலியாக வந்து வேலை பார்த்துக்கிறீங்க. உண்மையான ஜேர்னலிசம் எப்படி இருக்கணும்? அந்த கோவில் வந்து முதல்ல யாருக்கு கட்டுப்பட்ட கோவில் உங்களுக்கு தெரியாதா? இல்லை நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியாதா? இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 14 படி இந்திய நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்ட அனைவருமே சமம், சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம், சமத்துவத்தை கற்பிக்க வேணும். தெரியாதா? அப்போ இந்த அறநிலைத்துறை கோவில், இந்த அறநிலைத்துறை கட்டுப்பட்ட கோவில் அந்த மாரியம்மன் கோவில். அந்த மாரியம்மன் கோவிலுக்குள்ள உள்ள யாரையும் உடலை அப்படின்னா அப்போ யார் உள்ள உடலையோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு.
அப்போ காவல்துறை இயல்பாகவே என்ன பண்ணிக்கணும், அந்த A1 அக்யூஸ்டை தூக்கி இருக்கணும். யார் உள்ள கோயிலில் உடலையோ அவனை கூப்பிட்டு வச்சிங்க, வாடா இது வந்து உன்னுடைய சொந்த கோவில் கிடையாது, இந்த அறநிலைத்துறை கட்டுப்பட்ட கோவில், ஒருவேளை சொந்த கையில் கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா சட்டம் கையில் எடுத்துருக்கு, இந்த கோவிலை கையில் எடுத்துருக்குது, அப்போ நீ தானே ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க காவல்துறையன்னு சொல்லலைன்னு சொல்லி நீ ஆர்டிக்கல் எழுதியிருக்கணும். இல்லை ரொம்ப தப்பு, வன்மையாக நான் கண்டிக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு, பட்டியல மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் களத்துக்கு போகுது. கருத்தரங்க கும்பல்கள் வழக்கம் போல் வந்து உள்ளே உட்காந்துட்டு வெறும் கருத்துக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. விடுதலை சிறுத்தை மட்டும் தான் களத்துக்கு போகுது. எல்லாரும் களத்துக்கு போவோம், அந்த மக்களுக்காக போராடும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.